கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நன்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்த உள்ளத்தோடு. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கு ஆராதனை. ஆமென். உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கு ஆராதனை. பாடுவோம். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கு ஆராதனை. ஆமென். உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கு ஆராதனை. கூடி வந்தோம் நல்லவரே. ஆமென். ஹல்லேலூயா. கூடி வந்தோம் நல்லவரே. உள்ளத்தோடு இந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கு ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கு ஆராதனை. ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கு ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை 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 உமக்கு தானே. கைகளை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்காக நீர் தந்ததுக்காக பிதாவாகிய தேவனே உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஆமென். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ரகரா பாவதாராதாரா சந்தர. ஹல்லேலூயா. ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் பாடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வர் சிருஷ்டிக்கும் நீர் எஜமானன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களுடைய தெய்வமா இந்த காலைவேளையில் இருக்கிறபடினாலே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் பாடும் தெரிந்த ஒரு பல்லவி. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் நாம் பாடுவோம். தெய்வ பயத்தோடு பக்தியோடு கூட நம்முடைய சிந்தையை ஒருமனப்படுத்தி அவரை கனப்படுத்தும்படியாய் இந்த பல்லவியை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ
சர்வசிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, நீரொருவரே எங்கள் இதயமெலும் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். கைகளை உயர்த்தி நீர் எங்கள் தெய்வம், நீர் என் தெய்வம். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை மறைந்து விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, வாழ்க்கை மறைந்து ஒழிந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, இருதயத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா, 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 பூமி ஒழிந்து போனாலும், வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் மாறாத ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வாழ்க்கை மறைந்து ஒழிந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை மறைந்து ஒழிந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். ஹல்லேலூயா என்று சொல்லி பாடுவோம். கைகளை உயர்த்தி, இருதயத்தை உயர்த்தி, ஹல்லேலூயா உண்மையாகவே உணர்ந்து பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய அவர் இன்றைக்கு என்னுடைய உன்னுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise him, praise him, hallelujah, hallelujah, hallelujah.
ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உண்மையுள்ளவரே, மகிமை நிறைந்தவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்தில் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட கர்த்தரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா, ரபதரா கபலரா, ஹல்லேலூயா. ஆவியிலே நிறைந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, பாத்திரரே, நன்றி ஆண்டவரே, பாத்திரரே. ஹல்லேலூயா, 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 ஆண்டவரே, ஹல்லேலூயா, கரபலபரா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒரேமானா கபராதாரா. ஹல்லேலூயா. Thank you Jesus. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவர் சொல்லுகிறதாவது, நான் அநாதி முதல் இருக்கிறேன், அநாதி தேவனாய் இருக்கிறேன். அநாதி தீர்மானத்தின்படி நான் கிரியை செய்கிறேன். என்னுடைய அநாதி தீர்மானத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். என்னுடைய தீர்மானத்தின்படி நான் உங்களை அழைத்தேன். இதோ நீங்கள் உளையான சேற்றுக்குள் சிக்கி தவித்த வேளையிலே நான் இறக்கப்பட்டு என்னுடைய மிகுந்த இரக்கத்தினாலே நான் உங்களை தூக்கி எடுத்தேன். சத்துருவின் பிடியில் இருந்த உங்களை நான் என் அன்பினாலே பறித்தேன். என்னுடைய மகிமைக்கென்று, என்னுடைய மேன்மைக்கென்று உங்களை நான் தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்ட தீர்மானத்தின்படியாய் நான் உங்கள் மேல் என் கரத்தை வைத்தேன். என்னுடைய கரத்தினால் இதுவரை நடத்தி வந்தேன். இதோ என்னுடைய பலத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாய் நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன். இதோ என் வழிகளிலே நீங்கள் நடக்கும்படியாய் நான் உங்கள் காலடிகளை உறுதிப்படுத்தினேன். நானே கர்த்தர், என்னை தவிர ஒருவனும் இல்லை. நான் சகலத்தையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நான். என்னாலே கூடாத ஒரு காரியமும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் தீர்மானித்தவைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர். அநாதியிலே நான் உங்களை குறித்து நான் தீர்மானித்தேன். கருவிலே உருவாக வண்ணமே நான் உங்களை அறிந்திருக்கிறேன். இதோ என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், என்னுடைய வழிகளிலே நடவுங்கள், என்னோடு நடக்கும்படியாய் உங்களை தாழ்த்தி அர்ப்பணியுங்கள். என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான். உங்களாலே அல்ல, அழைத்தவராலே நீங்கள் ஜெயம் பெறும்படியாய், உங்களுடைய திறமையினாலும் தகுதியினாலும் முயற்சியினாலும் அல்ல, என்னுடைய கிருபையிலே நீங்கள் மேன்மை அடையும்படியாய், எனக்கு பங்காளிகளாய் இருக்கும்படியாய் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இதோ என்னுடைய மகிமைக்கு பங்காளியாய் மாத்திரமல்ல, என் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாகவும், என்னுடைய தெய்வீக சுபாவங்களுக்கும் என்னுடைய நீடிய பொறுமைக்கும் நீங்கள் பங்காளிகளாய் மாற்றப்படும்படியாய் நான் உங்களை கொண்டு போகிற பாதைகள், அவைகள் நிச்சயமாய் உங்களுடைய மகிமையான நிலைக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய், என்னுடைய தெய்வ சாயலை உங்களை உருவாக்கும்படியாய் நான் உங்களை கொண்டு போகிற பாதைகளிலே அர்ப்பணியுங்கள். முறுமுறுக்காதேயுங்கள், முறையிடாதேயுங்கள். இதோ என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, நிச்சயமாய் நீங்கள் கீழ்ப்படியும் போது என்னுடைய மகிமை உங்கள் மூலமாய் பிரகாசிக்கும். இதோ என்னுடைய மகிமை எல்லாவற்றையும் மேலானதாய் மேன்மையாய் பிரகாசிக்கும். இருள் நிச்சயமாய் அதை கவிக்கொள்வதில்லை. நான் அவைகளின் மேலாக என்னுடைய மகிமையின் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் நான். நித்திய மகிமையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய மகிமையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய மகிமைக்கென்றே நான் உங்களை அழைத்தேன். என்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் தீர்மானித்தேன். என்னுடைய தீர்மானம் ஒரு காலம் தோல்வி அடையாது. நான் தீர்மானித்ததை எதிர்க்கிறவன் யார்? என் தீர்மானத்தை குலைத்து போடுகிறவன் யார்? என்னுடைய தீர்மானம் நிறைவேறும் என்று நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஜீவிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். Thank you, Lord. Thank you, Jesus.
Hallelujah. Praise His name. நின்ற வண்ணமாக பிரசனத்து தேவ பிரசனம் ஆவியானவர் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறதான இந்த நேரத்திலும் கூட உயிரோடு கூட எழுந்தவராய் குறித்து நாம் பாடி கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹலோ ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா. பாடுவோம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வம் பேசும் தெய்வம், நம்முடைய தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம் ஆனபடினால் அவர் நம்மத்திலே பேசுகிற தெய்வமாய் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை Hallelujah. செய்கிறோம். Thank you, Lord. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா. நானும் நீங்களும் சேவிக்கின்ற வணங்குகிற தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறவர், ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிலே நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் உணரத்தக்கதான நிலையிலே நன்றியோடு கூட பாடி அவருடைய உன்னதமான நாமத்தை கனப்படுத்துவோம். அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. Hallelujah.
உம்மை ஆராதனை கைகளை உயர்த்தி ஹalleluya கைகளை உயர்த்தி இரண்டு கைகளையும் உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கனப்படுத்தும்படியாய் இரண்டு கைகளை உயர்த்தி நாம் பாடுவோம். உம்மை ஆராதனை செய்கிறோம் உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹalleluya ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹalleluya ஹalleluya ஓசன்னா பாடுவோம். ஹalleluya ஓசன்னா ஹalleluya ஓசன்னா ஹalleluya ஓசன்னா ஹalleluya ஓசன்னா ஆமென் ஹalleluya ஓசன்னா உயிரோடு எழுந்தவரே ஹalleluya ஓசன்னா மரணத்தை ஜெயித்தவரே ஹalleluya ஓசன்னா கடைசியாக ஹalleluya ஓசன்னா ஹalleluya ஓசன்னா ஜீவிக்கின்றவர் ஹalleluya ஓசன்னா ஹalleluya ஓசன்னா ஹalleluya 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 நீர் ஒருவரே பேசும் தெய்வம் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya உம்முடைய உள்ளத்தை எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya thank you Jesus. ஹalleluya We thank you, Lord, for your presence here this morning. கர்த்தாவே இந்த காலை வேளையில உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். With grateful hearts, we bend our unworthy knees before you. ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தோடு தகுதியற்ற எங்களுடைய முழங்கால்களை உமக்கு முன்பதாக முடக்குகிறோம். Eternal God as you are, நித்திய தேவனாகவே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. you inhabit eternity. ஆண்டவரே நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற தேவன். From eternity, you are speaking to us, the creatures of time. ஆண்டவரே இந்த காலத்திற்கு உட்பட்டவர்களாக ஆண்டவரே இருக்கிற எங்களுக்கு நித்தியமானவர் நீர் பேசுகிறீர். Our humble prayer, Lord, this morning is, you will bring us by your Spirit, working in our hearts and our lives, to that place where you will want us to be. ஆண்டவரே நீர் எங்கு நாங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ ஆண்டவரே அதை உம்முடைய ஆவியானவர் மூலமாக எங்களை அந்த இடத்திற்கு நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் தாழ்மையுடன் இந்த காலவெளியில் ஜெபிக்கிறோம். We believe your word will never return to you void. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உம்மிடத்திலே மறுபடியும் வெறுமையாக திரும்பாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். Create that response, Lord, in the hearts of those to whom you have spoken. ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்த அந்த இருதயங்களிலிருந்து அப்படிப்பட்டதான ஒரு பிரதியுத்திரம் அவர்களிலிருந்து எழும்பும்படியாக நீர் செய்யும். Reveal yourself more and more to them. ஆண்டவரே உம்மை இன்னும் அதிகமாக எங்களுக்கு வெளிப்படுத்தும். You alone can do, Lord, and we ask you that you will do the things you alone can do in the lives of all these young people. ஆண்டவரே உம்மால் மாத்திரம் அதை செய்ய முடியும். இங்க இருக்கிற எல்லா வாலிபர்களுடைய வாழ்க்கையில நீர் மாத்திரம் செய்யக்கூடியதை நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Please be seated. தயவு செய்து உட்காருங்கள்.
I believe you all heard the voice of God this morning. இந்த காலையிலே நீங்கள் யாவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். We believe as Apostolic Church in the prophetic voice and the ministry of prophetic word. அப்போஸ்தலர் சபையாக நாம் தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசன வார்த்தையாக வருகிறதை நான் நம்புகிறோம். We not only believe in one of the 9 gifts, the 9 gifts of the Holy Spirit, one of the 9 gifts being the gift of prophecy. தீர்க்கதரிசன வரமாக 9 வரங்களிலே ஒரு வரம் உண்டென்று மாத்திரம் நம்புவதில்லை. And also we believe in the set apostles and the prophets as well in the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய மேன்மையான ஊழியத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதையும் நம்புகிறோம். So we heard through the prophet this morning the prophetic voice of God, God speaking through human channels. இன்றைக்கு காலையிலே தேவன் தாமே தம்முடைய வார்த்தையை மனிதனை கொண்டு அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தினதை நாம் கேட்டோம். It's very, very important to listen to God's word. தேவனுடைய வார்த்தை என்பது மிக மிக முக்கியமானது. Not only the preached word, பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை மாத்திரமல்ல, but the prophetic word. தீர்க்கதரிசன வார்த்தை. Right? And this morning God's been speaking from eternity. இந்த காலையிலே தேவன் நித்தியத்திலிருந்து அவர் பேசுகிறார். Where is God? In the heavens. அதாவது பரலோகத்தில் இருக்கிற தேவன். God is in the heavens. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். What you can see, how far man can go, all that is the first heaven. அதாவது மனிதன் போகக்கூடிய மிக உயர்ந்த தூரம் என்னவென்றால் முதலாவது வானம். How far he can see through this James Webb telescope, all these things is just the first heaven. That's all. அவன் எல்லா விதமான பூத கண்ணாடிகளை கொண்டும் கூட எவைகளை பார்த்தாலும் கூட அவையெல்லாம் இந்த முதலாவது வானத்தின் அளவில் தான். And beyond that is the second heaven where there are all those evil spirits are there. ஆனால் அந்த இரண்டாவது வானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே பொல்லாத ஆவியின் சேனைகள் எல்லாம் இருக்கிறது. And above that is the third heaven. அதற்கு மேலாக மூன்றாவது வானம். And God is seated on the throne of God on the third heaven. அந்த வானத்திலே தேவன் தம்முடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். Nobody can go into the presence of God. Nobody can ascend there. அந்த இடத்துக்கு யாரும் ஏறி போக முடியாது. He is exalted far above all. எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர் உயர்த்தப்பட்டவர். That very true living God is speaking to you and to me this morning. அந்த ஜீவனுள்ள தேவன் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். How many of you heard the prophecy this morning? உங்கள் எத்தனை பேர் இந்த காலையில் தீர்க்கதரிசன வார்த்தையை கவனமாய் கேட்டீர்கள்? Right. I believe God's been speaking to you. தேவன் உங்களோடு தான் பேசினார் என்று நான் நம்புகிறேன். God can speak in a language that belongs only to him. அதாவது தேவன் தமக்கு சொந்தமான பாஷையிலே அவர் பேசுகிறார். And it's important for us to understand that language. ஆனால் அந்த பாஷையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். So we must have the open heart to receive from God. Open heart we must have to receive from God. அந்த தேவன் அதை பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு திறந்த இருதயம் அவசியம். And we must have the spiritual mind to understand what he is saying. அதே சமயத்தில் விளங்கிக் கொள்ளும்படியாக ஒரு ஆவிக்குரிய மனதும் தேவை. I am thrilled this morning because God's been speaking about his magnanimity, his majesty, and that's God really. தேவன் தம்முடைய மேன்மையின் நிமித்தமாய் மேன்மையிலிருந்து அவர் பேசினார் இந்த காலையில. We are living in the days when there is so many false prophecies are going on. நாம் வாழ்கிற காலம் எப்படி என்றால் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் உரைக்கிற காலம். I will bless you out of Zion, I will do this, I will do that. No. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இதை தருவேன், அதை தருவேன், இதை செய்வேன், அதை செய்வேன். God, this morning God's been demanding, God's been asking something from the hearts that he has been speaking to. ஆனால் இந்த காலையிலோ தேவன் தம்மை தேடுகிற இருதயத்திலிருந்து அவர் எதையோ கேட்கிறார். He spoke about his majesty and magnanimity. அவர் தம்முடைய மகத்துவத்தை குறித்தும் மாட்சிமையை குறித்தும் பேசினார். What a great and a mighty God he is. எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன். That's important. That is salvation, to know this God. இந்த தேவனை அறிவதுதான் ரட்சிப்பு. This is what Jesus said. This is eternal life, that they might know thee, the only true God, and Jesus Christ whom thou hast sent. ஒன்றான மேதேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். To know him more and more and more every day
we are growing into his likeness and image. ஒவ்வொரு நாளும் அவரை அறிந்து அறிந்து மேன்மையாக அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுகிறோம். And that's what God's been speaking to us this morning. இந்த தேவன் தான் நம்மோடு இந்த காலையிலே பேசினார். He wants to, those who would yield to his voice, obey his call this morning, he is speaking to you. அவருடைய வார்த்தைக்கு இணங்கி ஒப்புக்கொடுக்கிற உங்களோடு கூட அவர் பேசுகிறார். He wants to transform you உங்களை அவர் மாற்ற விரும்புகிறார் into his likeness and image. அவருடைய சாயலுக்கும் ரூபத்துக்கும். You won't be God. You will never be God. அதாவது You will never be God. அதாவது நீங்கள் தேவனாக மாற மாட்டீர்கள். He wants to impute into you the divine nature. ஆனால் அந்த தெய்வீக சுபாவத்தை குணாதிசயத்தை உங்களுக்குள்ளே வைக்க விரும்புகிறார். Praise the Lord. So that we will be shining with the glory of God. நாம் தேவனுடைய மகிமையிலே நாம் பிரகாசிக்கும்படியாக. This eternal God has been speaking, and it's the eternal purpose which he is revealing. இந்த நித்திய தேவன் தம்முடைய நித்திய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். He has saved you. He has brought you here. ரட்சிக்க உங்களை ரட்சித்தார், இங்கே கொண்டு வந்தார். That's not enough. அவர் பேசுகிறார். That is not enough. அது போதாது. Right? It's like getting pass mark. அது எப்படின்னா பாஸ் மார்க் வாங்குவது மாதிரி தான். I won't be satisfied with just 35% or 40%. 35 மார்க் 40 மார்க் வாங்கி அதில் நான் திருப்தி அடைய மாட்டேன். If God can give me grace to get 40 marks, ஆண்டவர் 40 மார்க் வாங்க எனக்கு கிருபை கொடுத்தால் he can give me grace to be 100% also. 100க்கு 100 வாங்கவும் எனக்கு கிருபை அளிக்க முடியும். Hallelujah. Hallelujah. It's all in the grace of God. அதெல்லாம் தேவனுடைய கிருபையிலே. That's what he can do in my life. அதாவது he is doing, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். And that's what he wants to do in your life. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய விரும்புகிறார். He's telling you, don't murmur at what he is asking from you. அதாவது அவர் Surrender your life to me. நீ முறுமுறுக்காதே. Give me yourself. Offer yourself to me. உன்னை எனக்கு ஒப்புக்கொடு. Arpani, dedicate your life. உன்னை அர்ப்பணி. Right? God wants you to dedicate your life. He will do the transformation in you. அவர் நீ அர்ப்பணித்தால் உன்னை மாற்றுவது அவருடைய வேலை. With all your failures, with all your faults, he is speaking to you this morning. உன்னுடைய தோல்விகள் அபஜயங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் உன்னோடு அவர் பேசுகிறார். Because this eternal God has a purpose in your life. இந்த நித்திய தேவனுக்கு உன்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. Right? Shall we close our eyes for a minute? கொஞ்ச நேரம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. What God is demanding, what God is asking from our midst. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து எதை கேட்கிறார்? It's not something that we come, we sing something, we go away, but God is in our midst and he is asking something from you, from the hearts that will respond to him. அதாவது தேவன் நம்மிடத்தில் இதை பேசுகிறார் என்பது மாத்திரமல்ல, இதை கேட்கிறார், நாம் அதற்கு பதில் கொடுப்போமாக. This is a time between few minutes between you and God personally. இந்த சமயம் என்பது உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் இடையில் இருக்கிற தனிப்பட்ட சமயம். I don't know how many of you God has been speaking to personally. உங்கள் எத்தனை பேர் தேவனோடு கூட தனிமையாய் பேசுகிறது தெரியாது. God has been speaking to you. தேவன் உங்களோடு பேசுகிறார். Demanding from you, asking you to surrender. உங்களிடம் அவர் கேட்கிறார், to dedicate your life. வேண்டுகிறார் உங்களை அர்ப்பணிக்கும்படியாக. God alone can do that. தேவன் மாத்திரம் அதை செய்ய முடியும். It's amazing what he can do, the glory that can be revealed in you. உங்களுக்குள்ளே வெளிப்பட போகிற அந்த மகிமைக்குரிய கிரியை அவர் செய்வது ஆச்சரியமானது. God will do that. தேவன் அதை செய்வார். It's not our ability, the Lord said. நம்முடைய திறமை அல்ல. It's in his grace he will do that. அவருடைய கிருபையினால் அதை செய்வார். Thank you, Lord. Just open your heart and tell the Lord, Lord, I am giving myself to you. உங்களுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு கொடுத்து, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமாக. How much place you give in your heart in your life to the Lord, so much he can do in your life. நீ எவ்வளவாக உன் இருதயத்தை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கிறாயோ அந்த அளவுக்கு அவர் உனக்குள்ளே கிரியை செய்ய முடியும்.
so that you will recall this day that God spoke to you and you responded to his voice, and later on, the years to come, you will prove God in your life. இப்படி நீ செய்வாய் என்றால் பிந்தின வருடங்களிலே சொல்லுவாய், இந்த நாளிலே ஆண்டவர் என்னோடு பேசினார், அர்ப்பணித்தேன், என்னை அவர் மாற்றினார். That's the transforming power of the grace of God in your life. அது தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கிற வல்லமையின் கிரியை. Lord, we thank you again for your presence. We thank you again for speaking to heart and challenging these young lives. நித்தியத்தில் வாசமாயிருக்கிற தேவனே, இந்த காலையிலும் நீர் எங்களோடு திரும்பவும் பேசி ஆண்டவர்களுடைய இருதயத்துக்கு விடுத்த சவால்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for the response, Lord. You alone know those hearts that are open to you. ஆண்டவரே, இந்த காலையிலும் இங்கே இருந்து தங்களுடைய உள்ளங்களிலிருந்து உமக்கு அர்ப்பணித்து ஆண்டவரே என்று உம்மை ஏற்றுக்கொள்கிற வார்த்தையை அங்கீகரிக்கிற அருமையான மக்களை நீர் அறிவீர். You are faithful who had promised, Lord. ஆண்டவரே, உம்முடைய வாக்குக்கு நீர் உண்மை உள்ளவர். You are able to do more than what we can ask or think. நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவர் நீர். We acknowledge that there is no power on earth or in heaven or in hell that can withstand you or hinder your purpose. ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்துக்கு விரோதமாக வானத்திலோ பூமியிலோ பூமியின் கீழோ எந்த வல்லமையும் தடுக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். We commit those hearts that are yielded to you this morning. உமக்கு அர்ப்பணித்த உள்ளங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். We pray by your Spirit, Lord, continue to work in them. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே தொடர்ந்து கிரியை நடப்பிப்பீராக. Bring about a change in their lives. ஆண்டவரே, ஒரு மாற்றத்தை அவர்களுக்குள்ளாய் கொண்டு வாரும். Change for the glory. ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்கு உருவாக்கும். Change to shine for the glory of God. ஆண்டவரே, தேவ மகிமைக்கு மாற்றும். Lord, all in your grace. உம்முடைய கிருபையினால் மாத்திரம். We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Right, we come to the important worship service where the theme is choose. இந்த ஆராதனை முடிந்தது. இப்பொழுது நம்முடைய தீம் அல்லது கருப்பொருளை குறித்து பேச வருகிறோம். தெரிந்து கொள். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். The very word that the text they have taken from Deuteronomy chapter 30. உபாகமம் 30ஆம் அதிகாரத்தை அவங்க தெரிந்து கொண்ட அந்த வார்த்தை வசனம் verse 19. 19ஆம் வசனம் முதல். I have set before you life and death, blessing and cursing. Therefore choose life, that both you and your descendants may live. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் முன் இன்று சாட்சி வைக்கிறேன். I don't know if you all have got this chorus books. இந்த பாட்டு புஸ்தகம் உங்களுக்கு கிடைத்திருக்கு நம்புகிறேன். How many of you got it? எல்லாரும் காமிங்க. Right. பாட்டு புஸ்தகம் வாங்கினவங்க. Is there any mistake in this book? இதில் ஏதாவது தவறு யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சொல்ல வேண்டாம், கையில் மாத்திரம் தூக்குங்க. ஆனால் இப்போ தான் பார்க்குறாரு. என்னது? Second page. English. இங்கிலீஷில் It should be I have set before you, not said before you. அது ஆங்கிலத்தில் வசனம் அதில் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. I have said என்று வந்திருக்கிறது. I have set, SET. Because this is the first time I am seeing this book now. This is the first time I am seeing this. நான் பார்த்தோன்னே என் கையில் கிடைச்சோன்னே சொல்லிட்டேன். எல்லாரும் பார்க்க மாட்டாங்கன்னு அவங்க நினச்சிட்டாங்க. Right. So God has set before us. தேவன் அதை அவர் வைத்திருக்கிறார். Blessing and cursing, and God is saying choose life. ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்க சொல்லுகிறார். நீ பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள். Moses in fact is speaking on behalf of God here. தேவனுக்கு பதிலாக மோசே பேசுகிறார். He is telling the
people who had seen the previous generation a total failure. அதாவது முந்தின தலைமுறையானது தோற்று போனதை கண்ட ஒரு தலைமுறையோடு அவர் பேசுகிறார். All their fathers, mothers, they left Egypt. அவருடைய முற்பிதாக்கள் தகப்பனும் தாயும் எகிப்தை விட்டு வந்தார்கள். They did not enter the land of Canaan. ஆனால் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. Because they didn't have the faith enough to go into the land of Canaan. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளே போவதற்குரிய விசுவாசம் அவர்களுக்கு இருக்கவில்லை. So 40 years they've been in the wilderness. 40 வருஷங்களாக வனாந்தரத்திலே They wasted their time. They all were buried. They were all dead. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி வனாந்தரத்திலே அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். That generation had gone. அந்த தலைமுறை போயிற்று. So out of all those lakhs and lakhs of people that came out of Egypt, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட லட்சாதி லட்சம் மக்கள் மத்தியில் இருந்து only 2-3 are here alive at the time Moses is speaking. மோசே இங்கே பேசுகிற சமயத்தில் 2 அல்லது 3 பேர் உயிரோடு இருக்கிறார்கள். Moses, மோசே, Joshua, யோசுவா, and then Caleb. So only 3 of the previous generation of here. அந்த முந்தின தலைமுறையிலிருந்து பார்க்க வேண்டும் என்றால் 3 பேர் தான். Moses himself is also going to die very soon. அதாவது மோசே கூட மிக சீக்கிரத்திலே மரிக்க போகிறார். So he is telling the congregation here, he is telling those next generation of people as they are ready to go into the land of Canaan. ஆகையால் கானானுக்குள்ளே போகிற அடுத்த சந்ததியாருக்கு மோசே பேசுகிறார். And he is telling them to choose life. I said before you, you can make your choice, your decision. இங்கே மோசே தேவனுடைய வார்த்தையாக சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்பாக இதை வைத்திருக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள். Right? They are going to go into the land of Canaan. They are, all the wilderness travelings are all gone now. வனாந்திர பிரயாணம், வனாந்திர அலைந்து திரிந்தது போயிற்று, கானானுக்குள்ளே போகிறார்கள். And he is giving them the advice, choose life. அங்கே சொல்லுகிறார், நீ ஜீவனை தெரிந்து கொள். So that word choose is coming to you from God this morning. இந்த தெரிந்து கொள் என்கிற வார்த்தை தேவனிடத்திலிருந்து உனக்கு வருகிறது. That means it's your choice, your personal choice. இதன் அர்த்தம் என்னவென்றால் இது உன்னுடைய சொந்த தெரிந்து கொள்ளுதல். You are responsible for yourself. உனக்கு நீயே பொறுப்பாளி, Right? உத்தரவாதி. Whether you go to heaven or to go to hell, your decision that's going to matter. நரகத்துக்கு போவதோ அல்லது பரலோகத்துக்கு போவதோ உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல். And the advice is choose life. நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். So God's good. அதான் நல்லது. Giving the suggestion. அது அவர் ஒரு There is no ஆலோசனை கூறுகிறார். There is no compulsion. இது ஒரு கட்டளை அல்ல. God will never do anything in your life without your consent. உன்னுடைய அங்கீகாரம் இல்லாதபடிக்கு தேவனுடைய வாழ்க்கையில் எதையுமே செய்ய மாட்டார். Even this morning, prophetically speaking, God's been telling you that He is such a great mighty God of eternity, and He is calling you for eternal glory, to sparkle, to be glorious above the angels. அதாவது நித்திய மகிமைக்கென்று உருவாக்கும் போது தீர்க்கதரிசன வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? உன்னை மகிமை உள்ளவனாக பிரகாசிக்கிற ஒருவனாய் உருவாக்குகிறார். And that's why He is asking you to surrender to His purpose. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக உன்னை அர்ப்பணிக்க சொல்கிறார். If you are not responding to God's voice, God cannot do that. அதாவது நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு உன்னை அர்ப்பணிக்காத பட்சத்திலே அவர் உனக்குள்ளே செய்ய முடியாது. Right? So it's God who is working in you, but at the same time it's you who must work out your salvation. உனக்குள்ளே கிரியை செய்வது தேவன்தான். அதே சமயத்தில் உன் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டியது நீ. For God to do in you, you have to yield yourself to God. தேவன் உனக்குள்ளே கிரியை செய்ய நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். So it's your responsibility. உன்னுடைய உத்தரவாதம். In other words, you are choosing your own destiny. அல்லது மறுவிதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய முடிவை நீயே தெரிந்து கொள்ளுகிறாய். God never will force anything upon you. தேவன் எதையுமே உன்மேல் வற்புறுத்த மாட்டார். Right? God never made man to be a machine. தேவன் மனிதனை ஒருபோதும் ஒரு இயந்திரமாக உருவாக்கவில்லை. You go to the machine, you put a coin there, you press the button, what you want will come out. இந்த காலத்திலெல்லாம் எங்கே ஒரு இயந்திரத்தில் போய் நீங்கள் ஒரு காயினை போட்டால் எது வேண்டுமோ அது வருகிறது. But God has not made man like that. தேவன் மனிதனை அவிதமாக உருவாக்கவில்லை. Made him out of the dust. பூமியின் மண்ணினாலே உருவாக்கி
his very breath he breathed. தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். So the dust image became a living soul. அந்த மண்ணான உருவமானது ஜீவனுள்ள ஆத்மாவாயிற்று. God created man in his own likeness and image. தேவன் மனிதனை தம்முடைய சொந்த ரூபத்திலும் சாயலிலும் உருவாக்கினார். That does not mean God is 6 foot high. அதாவது அது தேவனை ஏதோ 6 அடி உயரத்தில் உண்டாக்குனார் என்பதல்ல. He is like us physically. அதாவது நாம் இப்பொழுது சரீரத்தில் எவ்விதமாய் இருக்கிறோமோ இவ்விதமாய் உண்டாக்கினார் என்பது பொருள் அல்ல. Here, God creating man in his likeness and image means man could understand God. தேவன் மனிதனை தம்முடைய சாயலிலும் ரூபத்திலும் உண்டாக்கினார் என்பதின் பொருள் என்னவென்றால் இந்த மனிதன் உருவாக்கின தேவனை அறிந்து கொள்ள முடியும். Man could know the feelings of God. தேவனுடைய உணர்வுகளை இவன் அறிய வேண்டும். God could be like man could be like God, to be sovereign, to exercise his will, to do or not to do. அதாவது மனிதனும் தேவனை போல, அதாவது தன்னுடைய சித்தத்தை செய்யவோ செய்யாமல் இருக்கவோ அவனுக்கு உரிமை உண்டு. So God created man with a will power. மனிதனை தேவன் ஒரு தன்னுடைய சுய பலத்தோடு உண்டாக்கினார். சித்தத்தின் with feelings, அவனுடைய உணர்வுகள், and then he gave him the understanding also. அதே சமயத்தில் அறிவையும் கொடுத்தார். That is the meaning. God created man in his likeness and image. அதுதான் தேவன் மனிதனை தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்கினார் என்பதின் பொருள். We are not like animals. அதாவது அது மனிதனுக்கு மிருகனுக்கு இல்லை. And we are not like the angels. நாம் தூதர்களைப் போலவும் அல்ல. The angels they are spirit beings, they are intelligence, but they don't have a body. தூதர்களுக்கு அறிவு உண்டு, அவர்கள் ஆனால் சரீரம் கிடையாது. Right? The animals, they have a body but they don't have a soul. They die and they go dust to dust. அதாவது மிருகங்களுக்கு ஒரு சரீரம் உண்டு, அறிவு கிடையாது, மரிக்கும் போது மண்ணாகிறது. Right? But we, a special creation of God. ஆனால் நாமோ தேவனுடைய விசேஷித்த சிருஷ்டியாகிய. Dear brothers and sisters, listen to me. How much you allow God, so much he can do in your life, and only eternity will reveal not only the greatness of God, his purpose concerning you. சகோதரர்களே சகோதரிகளே, நீங்கள் எவ்வளவாய் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியும். ஆனால் அதையும் நித்தியமே எந்த அளவுக்கு அது மாற்றப்பட்டது என்பதை வெளிப்படுத்தும். Only eternity, because God has not created man like the animals to live for a few years and then to die, but he has created, like we heard this morning, the prophetic voice is so very true with what I'm saying. You know, there's congruence, there's oneness. அதாவது ஏதோ மனிதனை போல மிருகங்களை போல 2 வருஷம் வாழ்ந்து அது மரிக்கும்படியாக அல்ல. ஆனால் மனிதனை இந்த தீர்க்கதரிசன வார்த்தையில கேட்டோம், தேவன் தம் நித்தியத்தோடு இணைத்திருக்கிறார். This is eternal God. நித்திய தேவன். No beginning, no end. அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. Creator of all being. அவர் எல்லா சிருஷ்டிகளையும் உருவாக்கினவர். He has created billions of stars. அவர் எத்தனை கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை உருவாக்கினார். He has created spirits. He has created spirits. அவர் ஆவிகளை உண்டாக்கினார். The one spirit creation is cherubim, another spirit creation is seraphim. அதாவது ஒரு ஆவிகளின் ஜீவி கேருபீன்கள், அடுத்த ஆவிகளின் ஜீவி சேராபீன்கள், and the innumerable number of angels. அது மாத்திரமல்ல அதிக எண்ணிக்கையுள்ள தேவதூத கூட்டங்கள். Oh, there are varieties and varieties of creation in heaven. எவ்வளவு விதவிதமான வித்தியாசமான சிருஷ்டிகள். This God has created you. இந்த தேவன் உன்னை உண்டாக்கினார். He is working in you, he is speaking to you. உன்னோடு பேசுகிறார், உனக்குள்ளே கிரியை செய்கிறார். Because he alone wants to make you to shine for him in eternity. அவர் மாத்திரமே அவருக்காக நீ நித்தியத்திலே பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். God is good. தேவன் நல்லவர். Hallelujah. Hallelujah. Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So he created man in his likeness and image so that he could communicate with God. இந்த மனிதன் தேவனோடு சம்பாஷிக்க கூடியவனாக அவனை தம்முடைய சாயலிலும் ரூபத்திலும் உண்டாக்கினார். And he said, you know, you all know the story. He told Adam not to eat one particular fruit of a tree. அதான் அவர் உண்டாக்கின பின்பு ஆதாமோடு பேசுகிறார், ஒரு குறிப்பிட்ட மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்க கூடாது என்று. You may freely eat the fruits of all the other trees. மற்ற எல்லா மரங்களின் கனியையும் நீ நன்றாக புசிக்கலாம். I don't know if he has tried all the other fruits, but what God said don't do, that's what he did.
அவன் மற்றெல்லா கனிகளையும் புசித்தானோ ருசித்தானோ தெரியாது. ஆனால் தேவன் எதை புசிக்காதே என்று சொன்னாரோ அதை புசித்தான். Because the devil told a lie, God told the truth, and man did not believe the truth of God, man believed the lie of the devil. தேவன் உண்மையை பேசினார், பிசாசு பொய்யை பேசினான். ஆனால் உண்மையை பேசின தேவனை மனிதன் விசுவாசியாதபடி பொய்யை பேசின அந்த பிசாசை விசுவாசித்தான். There is so much of lies going on. எவ்வளோ பொய்கள் உலகத்தில் நடமாடுகிறது. Yesterday we heard Pastor Isaac speaking, he about the devil. He is the father of lies. Lies come out from him automatically. நேற்றிரவு நாம் கேட்டோம், அதாவது பிசாசு பொய்களுக்கு பிதா, அவன் எல்லா பொய்யும் ஒன்றுக்கு மேலாக புறப்பட்டு வருகிறது. First lie he told Adam and Eve, no, you will not die. அவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்ன பொய் என்னவென்றால், நீங்கள் சாக மாட்டீர்கள், You will be a god. நீங்கள் தேவனை போல ஆறுவீர்கள். Then Adam had the doubt, oh, this is the reason that God told me not to eat. I will be a god, I will be equal to him. ஆதாமுக்கு சந்தேகம் வந்தது. இதனால் தான் ஆண்டவர், அதாவது தேவன் என்னை அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார், நான் தேவனை போலவே மாறிவிடுவேனே. That's why he told me. அதனால் தான் சொன்னார், I will eat this. அவன் புசித்தான். He believed the lie of the devil. அவன் பிசாசின் பொய்யை நம்பினான். Even today God has spoken the truth here. இன்றைக்கும் தேவன் தமது உண்மையான சத்தியத்தை இதில் பேசி இருக்கிறார். From Genesis 1:1 to Revelation 22:21, 100% absolutely reliable truth and truth alone. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் ஒவ்வொன்றும் சத்தியமாகவே இருக்கிறது. Right? Will you choose to believe this truth, or will you choose to believe what is taught in your school, what you hear in the world, what you read in the newspapers, that man came out of amoeba and this and that and all that evolution theory? நீ ஜீவிக்கும்படியாக இந்த சத்தியத்தை நம்புவாயா, வேதத்தை நம்புவாயா? இல்லாவிட்டால் நீ பொய்யான மனிதன் பரிணாம கொள்கையினாலே ஏதோ ஒன்று குரங்கிலிருந்து வந்தான், ஒரு செல்லிலிருந்து வந்தான்ங்கிற அந்த தத்துவத்தை நம்புவாயா? Choose to believe God at his word. தேவனை இந்த வார்த்தையின்படி நம்பும்படியாய் நீ தெரிந்து கொள். And everything that is said here is absolute truth. ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானதும் சத்தியமானதும். So Jesus himself said that. இயேசுவே சொன்னார், sanctify them through thy truth, thy word is truth. இவர்களை உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம். You want to be holy? You want to be sanctified? நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமா, பரிசுத்தமாக வேண்டுமா? Come to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு வா. Not only just read one chapter a day. ஏதோ ஒரு நாள் ஒரு அதிகாரத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, read with interest to get to know God. இன்னும் தேவனை அறிந்து கொள்ளும்படியா வாசி. I am reading this for the past almost 49 years. ஏறக்குறைய 49 வருஷங்களாக நான் இதை வாசிக்கிறேன். I never lost the interest reading this again and again. ஆனால் திரும்ப வாசித்தாலும் இதிலே இருக்கிற உற்சாகம் குன்றி போகவில்லை. I don't want to ask you how many of you read your Bibles today. இன்றைக்கு எத்தனை பேர் உங்கள் வேதத்தை வாசித்தது நான் கேட்க விரும்பவில்லை. You all have the excuse, you would have done your search your WhatsApp and this and that and all that, playing with the mobile, but never had the time for God to read God's word. இன்னைக்கு காலைல ஏன் வாசிக்கலன்னு சொன்னா, இந்த வாட்ஸ்அப் வந்துச்சு, மொபைல்ல அந்த மெசேஜ் வந்துச்சு, இது வந்துச்சு, ஆகையால வாசிக்க சமயம் இல்லை. But here only I get to know God. ஆனால் இதில் மாத்திரம் தான் தேவனை அறிய முடியும். See, the man fell because he listened to the voice of the devil. He chose the wrong path, and you and I are children of Adam. அதாவது அருமையானவர்களே, மனிதன் ஏன் விழுந்தான் என்றால் அவன் பிசாசினுடைய வார்த்தையை கேட்டு அதை அவன் நம்பி அவன் விழுந்தான். We are all the offspring of Adam. நாம் எல்லாருமே அந்த ஆதாமுக்குள்ளே பொய்யராக மாற்றப்பட்டு விழுந்தோம். Right? We are all the children of Adam. நாம் எல்லாருமே ஆதாமின் பிள்ளைகள். We who believed a lie. நாம் அமிதமாக சொல்ல வேண்டும் என்றால் நாமும் பொய்யை விசுவாசித்தோம். அதாவது ஆதாமின் புத்திரராக இருக்கிறபடியினாலே பொய்யை விசுவாசித்தவனுடைய பிள்ளைகள். You understand that? That's why God is asking you. He is coming graciously to
to come back, to make you come back to life. ஆகையினால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த பொய்யை விட்டு திரும்ப சத்தியத்துக்கு வா. Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Learn first of all to believe from Genesis 1:1 to Revelation 22:21 as the only true living God speaking. அதாவது இதிலே இந்த முழு வேதாகமத்திலும் அதாவது ஒரே உண்மையான தேவன் மாத்திரம் இதை பேசுகிறார். Choose to believe the word of God. If you don't believe the word of God, you are not believing in God. நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசி, அதை தெரிந்து கொள். அப்படி செய்யாவிட்டால் நீ சத்தியம் இல்லாத தெரிந்து கொள்கிறாய். Right? So there will be the transformation by getting to know God more and more. நாம் தேவனை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளும்படியாக வருகிறோம். Then when man sinned against God by believing the word of the devil, a lie, மனிதன் பிசாசினுடைய பொய்யை நம்பி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதை தெரிந்து கொண்ட வேளையில God did not immediately destroy him. தேவன் உடனடியாக அவனை அழித்து போடவில்லை. You know what I would have done if I were in that place? நீங்களும் அதாவது நான் இருந்தால் என்ன செய்திருப்பேன் தெரியுமா? I would have immediately destroyed Adam and Eve there and made another image out of the dust. ஆதாமை மேவாளையும் அப்படியே அங்கே கசக்கி போட்டு அழித்து போட்டு அந்த பூமியின் மண்ணினாலே திரும்ப ஒரு ஆதாமை உருவாக்கி இருப்பேன். But God didn't do that. தேவன் இதை செய்யவில்லை. That's why I am not God. அதனால தான் நான் தேவன் அல்ல. God is God. Hallelujah. தேவன் தான். He is good. நல்லவர். He is good. அவர் நல்லவர். He did not destroy Adam and Eve there. ஆதாமை மேவாளையும் அவர் அங்கே அழித்து போடவில்லை. We get to know how good God is. அதில் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் அறிய முடியுமே. He is sacrificing an animal there. He is killing the animal. அங்கே அவர் ஒரு மிருகத்தை கொல்லுகிறார் அல்ல பலியிடுகிறார். He is Adam and Eve are seeing that with their eyes, the first time the blood is shed there. ஆதாமும் மேவாளும் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தினாலே விதமாய் காணப்படுகிற வேளையிலே அங்கே ஒரு இரத்தம் சிந்தப்படுகிறது. Oh, for my sin. என்னுடைய பாவத்துக்காக This huge animal. ஒரு மிருகம். It's shedding blood and it is dying. அது இரத்தம் சிந்தி மரித்து விடுமே. Adam and Eve were the first witnesses to see the first death taking place upon this earth. அதாவது உலகத்திலே முதலாவது மரணம் சம்பவிப்பதை காண்பதற்கு சாட்சிகளாய் காணப்பட்டவர்களே ஆதாமும் ஏவாளும். Because of my sin. என்னுடைய பாவத்தின் நிமித்தமாய். Now what God said is true. In the day you eat the fruit, you will die. I am seeing this animal die because of my sin. என்னுடைய பாவத்திற்காக நான் புசித்தால் மரிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அவ்விதமாய் மரித்ததற்கு பதிலாக இப்பொழுது ஒரு மிருகம் மரிக்கிறது. Oh, I believe now there is death. அதை நான் மரணம் இருக்கும் என்பதை நம்பவில்லை. Now I believe there is death. இப்பொழுது நான் நம்புகிறேன் மரணம் உண்டு. They saw the animal die. ஒரு மிருகம் மரிக்கிறது. They saw the innocent blood going there. குற்றமில்லாத இரத்தம் அங்கே சிந்தப்படுகிறது. God taught the first lesson. தேவன் முதலாவது பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். For your sin, I am going to send my son Jesus. உன்னுடைய பாவத்துக்காக He is going to die on the cross. Without the shedding of blood, there is no forgiveness of sin. உன்னுடைய பாவத்துக்காக என்னுடைய குமாரன் அனுப்ப போகிறேன். அவர் இரத்தம் சிந்துவார். அந்த இரத்தத்தினாலே மன்னிப்பு உண்டு. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. First lesson God taught man. தேவன் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்த முதலாவது பாடம். Without shedding of blood, there is no forgiveness of sins. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. Do you believe that? விசுவாசிக்கிறியா? For your sin, Jesus shed his precious blood. உன்னுடைய பாவத்துக்காக இயேசு இரத்தம் சிந்தினார். Right? He did not die for the Christians. ஒரு கிறிஸ்தவனுக்காக மரிக்கவில்லை. He did not come to make a religion. ஒரு மதத்தை உருவாக்க வேண்டும் என்று மரிக்கவில்லை. Died to take away the sin of the whole world. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக அவர் மரித்தார். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். This is God's way. இதுதான் தேவனுடைய வழி. You can approach God only through the shed blood of Jesus Christ. இயேசுவின் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் மாத்திரமே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும். Choose to believe in the precious blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் விலையேற இரத்தத்தை விசுவாசிக்கும்படியாய் அதை உனக்கு தெரிந்து கொள்வாயாக. May your prayer be continuously, Lord, cleanse me with your blood. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் சுத்திகரியும் என்பது உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு ஜெபமாய் இருக்கட்டும். Lord, sanctify me with your blood. ஆண்டவரே இரத்தத்தினால் என்னை பரிசுத்தமாக்கும் என்பது உன் வாழ்க்கையின் வேண்டுகோளாய் இருக்கட்டும். Protect me with your blood. ஆண்டவரே இரத்தத்தினாலே பாதுகாப்பை தாரும் என்பது வேண்டுகோளாய் இருக்கட்டும். Victory in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்திலே ஜெயம் உண்டு. Choose to believe in the power in the blood of Jesus Christ. இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிற வல்லமை நீ தெரிந்து கொள்வாயாக. You can protect yourself.
நீ உன்னை பாதுகாக்க முடியாது. But when you believe in the Jesus dying for you and shedding his blood, God is able to protect you. இயேசு உன்னை ரட்சிக்கும்படியாய் தம் இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி விசுவாசித்து தெரிந்து கொள்ளும்போது ரட்சிக்கப்படுகிறாய். God gives them the promise. அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். I will send my son என் குமாரனை அனுப்புவேன். as the seed of the woman. ஸ்திரீயின் வித்தாக He will crush the head of the serpent. சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார். And he is the Messiah, the Savior. அவரே மேசியாவாய் இரட்சகராய் வருகிறவர். Right. And that's what Adam and Eve, they told Abel, Messiah is coming. The Son of God is coming. He is going to destroy the devil. He is going to give us eternal life. ஆகையினால் தான் ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய மகன்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், இவரும் மேசியா வருவார், அவர் வந்து சாத்தானின் தலையை நசுக்குவார். He will come to take away the sin of ours. அதாவது நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கும்படி அவர் வருவார். And that's why Abel believed what they said and Cain didn't believe that. ஆனால் அது நிமித்தமாகத்தான் ஆபேல் அதை விசுவாசித்தான், காயின் விசுவாசிக்கவில்லை. Abel chose ஆபேல் தெரிந்து கொண்டான் to bring an offering to the Lord, that sacrifice, the lamb. அதாவது தேவனுக்கு காணிக்கையாய் கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட அது இரத்தம் சிந்துகிற காணிக்கையாய் இருக்க வேண்டும். Cain didn't believe that. காயின் அதை He விசுவாசிக்கவில்லை. didn't make the right choice. அவன் அவிதமான சரியானதை தெரிந்து கொள்ளவில்லை. He brought the fruit, the best fruit of his own efforts. அவன் தன்னுடைய சொந்த பிரயாசத்தினாலே முயற்சினால் உண்டாக்கின நல்ல பழங்களை கொண்டு By வந்தான். believing in God's word, Abel made the right choice to bring the sacrifice to show that the Messiah will come to take away his sin. தேவனுடைய சரியான அந்த விஷயத்தை புரிந்து கொண்ட ஆபேல் மேசியா வந்து பாவத்தை நீக்குவார் என்பதற்காக அடையாளமான பலியை கொண்டு வருகிறார். Abel chose by faith. ஆபேல் சரியானது தெரிந்து கொண்டான். Cain did not, and so he காயின் சரியானது தெரிந்து கொள்ளவில்லை. See, we have to make the right choice as God reveals. தேவன் வெளிப்படுத்தும் போது சரியானதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Then we find in Noah, there was a man, Enoch, who was there, who walked with God in perfect agreement. பின்பு நாம் பார்க்கிற வேளையில் ஏனோக்கு என்கிற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். He despised all the other unbelieving people. அவன் மற்ற விசுவாசியாத மற்ற மக்களை எல்லாம் ஒதுக்கி விட்டான். He chose to walk with God in perfect agreement. தேவனோடு கூட சரியான ஒரு உடன்படிக்கையோடு நடக்க விரும்பினான். You see, if two of you friends, if you are not in agreement, agreeing with each other, you won't be keeping company with that person. நண்பர்களாகி நீங்கள் ரெண்டு பேர் ஏதோ ஒருவருக்கு ஒத்துக்கொண்டால் ஒழிய நீங்கள் ஒன்றாக நடக்க மாட்டீர்கள். When you are in agreement, you will always want that friendship. நீங்கள் ஒன்றாக ஒத்துக்கொண்டு நடக்கும்போது நீங்கள் ஒன்றாக நடப்பீர்கள். And Enoch was in total agreement with all God was revealing, and so he walked with God, says God. ஏனோக்கு தேவன் தனக்கு வெளிப்படுத்தின எல்லாவற்றையும் அறிந்து விசுவாசித்து தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தான். All the others were mocking at him. அநேகர் அதை பார்த்து நகைத்தார்கள். They were all indulging in sin, their own pleasures. அவர்கள் எல்லாம் இன்பங்களை அனுபவித்து பாவத்தில் இருந்தார்கள். But here he chose to walk with God. ஏனோக்கோ தேவனோடு நடப்பதை தெரிந்து கொண்டான். After this, you will go back to your own place. அதாவது நீங்க போய் திரும்ப போகும்போது, right, there will be, the world is there, attraction is there, so many people saying so many things. உலகத்துக்குள்ளே போகும்போது நண்பர்கள் மற்றவர்கள் எத்தனையோ காரியம் சொல்லுவார்கள். But will you agree to walk with God? Will you choose to walk with God? அந்த சமயத்திலே தேவனோடு நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களா? Only your walking with God will make you for God to take you up. அதாவது எத்தனை பேர் நீங்கள் தேவனோடு நடப்பதுதான் தேவன் ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்வார் என்று நம்புகிறீர்கள்? Enoch walked with God, and one day God said, you have walked too far away from your house, come up to my house. ஏனோக்கு தேவன் நடந்து கொண்டே போனான். ஒரு நாள் ஆண்டவர் அனுப்பி சொன்னார், உன் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்ட, வா நாம போயிடலான்னு. Enoch was not, he was translated. அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். All the other people were upon the earth. இந்த பூமியில் இந்த மற்றவங்க எல்லாம் பார்த்தாங்க. They were searching, he did not die. அவன் மரிக்கவில்லை. But he was taken up. ஆனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். God was showing to that generation, when Jesus comes, there will be a people who will be taken up.
அந்த தலைமுறையில் தேவன் இதை செய்தார். இந்த தலைமுறையில் தேவன் எடுக்கப்படுகிற மக்கள் உண்டு. Jesus is coming soon. இயேசு சீக்கிரம் வருகிறார். Hallelujah. Hallelujah. Maybe in this year, my earnest belief is that in 2024 Jesus is coming. அதாவது இந்த 2024 இயேசு வருகிறாரா என்று நான் சொல்லுகிறேன். Right? This year, இந்த வருஷம் Jesus, there are so many events taking place. அதாவது அதை சுட்டி காண்பிக்கிற அடையாளங்கள் எவ்வளவோ உண்டு. So this year, get ready for the Lord's coming. அதாவது இந்த வருடம் ஆண்டவர் நிச்சயமாக வரலாம் Only என்று நான் if you நம்புகிறேன். walk with God, then the rapture will take place. நீ நடந்து கொண்டே இருக்கும்போது எடுக்கப்படுவாய். If you choose to walk in the world, walk with the world, then you won't be found there. ஆனால் உலகத்தோடு நடக்க வேண்டும் என்று விரும்பினால் அங்கே காணப்பட மாட்டாய். Enoch chose to walk with God. It's a lonely walk, but he walked with God, and that's why he was translated. ஏனோக்கு தேவனோடு நடந்தான், தனிமையாக நடந்தான் தேவனோடு. Right? Learn to walk with God. God is important in your life. தேவனோடு நடக்க கற்றுக்கொள்வாயாக. It's a holy walk. அது ஒரு பரிசுத்தமான நடக்கை. Walking with God means walking in holiness. தேவனோடு நடப்பது என்பது பரிசுத்தமாய் நடப்பது. Without holiness, no man, whatever you are, whatever your position, whatever your money, no man will see the Lord. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. So be careful. Choose to walk with God. ஏனோக்கு தேவன் நடப்பதை தெரிந்து கொண்டான். You choose to walk with God. நீங்களும் தேவன் நடப்பதை தெரிந்து கொள்ளுங்கள். Right? The whole world had gone away from God. Continuous sin. அதாவது நீ தொடர்ந்து பாவத்தில் இருந்து தேவனை விட்டு தூரமா இருப்பாய் என்றால் The whole world I'm talking about. முழு உலகமும் அமிதமாய் இருக்கிறது. And then Noah was the one who feared God. அதற்கு பின்பு நாம் பார்க்கும்போது நோவா தேவனுக்கு பயந்திருந்தான். He had that fear of God in his life. அவனுடைய வாழ்க்கையில் தேவ பயம் இருந்தது. You see, choose to fear God in your life. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுவதை தெரிந்து கொண்டான். The fear of the Lord is the beginning of wisdom. தேவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். What you are thinking, God knows. அதாவது நீ என்ன யோசிக்கிறாய் என்பது தேவனுக்கு தெரியும். What is in your heart, your desires, God knows. அதாவது உன்னுடைய இருதயத்தின் நினைவுகள் விருப்பங்கள் சரியல்ல. When you pass out of this earth, when you have to stand before him, nobody can escape. There is a day of judgment. அதாவது நீ இந்த உலகத்தை விட்டு கடந்த தேவ சமூகத்துக்கு போகும்போது அன்றைக்கு நியாயத்தீர்ப்பின் நாளிலே யாரும் உனக்கு உதவி செய்ய முடியாது. God will judge Antichrist. God will judge Adam. God will judge every human being. There is no escape. ஆதாம் முதல் ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். எந்த விதமான தப்பித்துக் கொள்ள மார்க்கம் இல்லை. So if you don't walk in the fear of God here, on that day you will be accountable. தேவ பயத்தோடு கூட இந்த பூமியில் நடப்பாய் என்றால் அந்த நாளிலே நீ காண்பாய். Right? Walk in the fear of the Lord. கர்த்தருடைய பயத்தில் நடப்பாயாக. Choose to fear God. தேவனுக்கு பயப்படுதலை தெரிந்து கொள். In your talk, in your conversation, in all your activities, when you are not seeing, when nobody is seeing, remember God is seeing. அதாவது உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு நடக்கையிலும் ஒவ்வொரு எண்ணங்களிலும் அதாவது யாருக்கும் தெரியாமல் இருக்கிறோம் தேவனுக்கு தெரியும். You may hide your mobile from all the others and all the filthy things and all that is there in the mobile and all your conversation is recorded there, all that, but God knows. அதாவது உன்னுடைய மொபைலில் இருக்கிற நீ பார்ப்பது நீ பேசுவது சம்பாஷிப்பதெல்லாம் நீ மற்றவர்கள் மறைத்தாலும் கூட தேவனுக்கு தெரியும். Ashamed you will be. அந்த நாளிலே நீ வெட்கப்படுவாய். So be careful. ஜாக்கிரதையாக இருப்போமாக. Choose to fear God. தேவனுக்கு பயப்படுவோம். Without holiness no man shall see. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதில்லை. Right? And that's why God said, Noah, I'm going to destroy the whole world. ஆயினால் ஆண்டவர் சொன்னான் முழு உலகத்தையும் அழிக்கப் போகிறேன். At that time, at Noah's time, the world was as populated as today. அன்றைக்கு நோவாவின் காலத்திலே இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு ஜனத்தொகை காணப்படுகிறதோ இந்த அளவு ஜனத்தொகை காணப்பட்டது. People lived for so many hundreds of years. ஏனென்றால் அந்த கால தலைமுறையிலே காணப்பட்ட மக்கள் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் உயிரோடு இருந்து அவர்கள் பெருகினார்கள். They multiplied. அவர்கள் பெருகினார்கள். So the population at that time should have been something like today, so very populated. இன்றைக்கு உலகத்தின் ஜனத்தொகையை போல இவ்வளவு அதிகமான ஜனத்தொகை அன்றைக்கு இருந்தது. God destroyed every one of them except Noah
and his family. நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தவிர தேவன் எல்லாரையும் அழித்தார். God is not interested in the numbers. தேவனுக்கு எண்ணிக்கை என்பது முக்கியமல்ல. God is interested only those who are in agreement with him. தேவனுக்கு தேவை என்பது அவரோடு ஒத்துக்கொண்டு உடன்படிக்கையோடு நடப்பவர்கள் தான். Choose to fear God. அதாவது தேவனுக்கு பயப்படுதலை தெரிந்து கொள். That ungodly people without the fear of God, they were all destroyed in the flood. தேவனுக்கு பயப்படாத அந்த தேவ பக்தியில் அத்தனை மக்களும் அழிக்கப்பட்டார்கள். Jesus is coming soon. இயேசு சீக்கிரம் வருகிறார். Very soon, at a time you think not. அதாவது நீ நினையாத நேரத்தில் அவர் வருவார். And then once the rapture takes place, there is going to be the 7-year tribulation here. சபை எடுக்கப்பட்ட பின்பு உலகத்தில் 7 வருஷம் உபத்திரவம் உண்டு. Mark my word, I am not frightening you. I have to tell you this. This 2024 is going to be worse than 2023. அதாவது நல்லா குறித்துக் கொள்ளுங்கள், 2023ஆம் ஆண்டை விட 2024ஆம் ஆண்டு மிக மோசமானதாகத்தான் இருக்கும். I can give you all the statistics, I can tell you all that is happening scientifically in the world, all the earthquake, floods and all that, why it is happening and all that is not only because it's written in God's word. What is written in God's word is taking place in fulfillment. உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு பகுதியில் நடக்கிற காரியங்களை குறித்து பார்க்கும்போது அவைகள் உண்மையாகவே இதை வெளிப்படுத்துகிறது. வேதத்தின் வசனத்தின் நான் விசுவாசிப்பதனால் மாத்திரமல்ல, உலகத்தில் பார்ப்பதே இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Israel Gaza war, why is it happening? இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் இடையில் யுத்தம் ஏன்? Every word is mentioned here. அதை குறித்த ஒவ்வொரு வார்த்தையும் இதிலே உண்டு. Right? It's all happening according to God's prediction. தேவனுடைய முன் அறிவிப்பின்படி நடக்கிறது. This is going to lead to final World War 3. அதாவது மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. Before that Jesus is coming. Once the church is raptured and after that 7-year tribulation. அதற்கு முன்பு ஆண்டவர் இயேசு வருவார். It's going to be no grace, no Holy Spirit here, no proper preaching and total destruction upon this. அதற்கு பின்பு 7 வருஷ உபத்திரவ காலத்திலே சபை அதாவது நல்ல பிரசங்கங்கள் இருக்காது, பரிசுத்தம் இருக்க மாட்டார், கிருபை இருக்காது. Dear brothers and sisters, I am not frightening you, I am warning you in the name of the Lord Jesus. I am telling you the truth and truth alone. சகோதர சகோதரிகளே, நான் உங்களை பயமுறுத்தவில்லை, ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை விடுக்கிறேன். So that you may choose life, you might choose Jesus, you might choose the truth. நீங்கள் சத்தியத்தை தெரிந்து கொள்ளும்படியாக, உண்மையை தெரிந்து கொள்ளும்படியாக, நீங்கள் தெரிந்து கொண்டு நடக்கும்படியாக. We read another man who made the wrong choice. இன்னொருவன் தவறானதை தெரிந்து கொண்டவனை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். His name was Esau. அவனுடைய பெயர் ஏசா. We read about him in Hebrews chapter 12. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து வாசிக்கிறோம். Verses 14 to 17. 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. Hebrews chapter 12. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை. Follow peace with all men and holiness, without which no man shall see the Lord. Looking diligently, lest any man fall of the grace of God, lest any root of bitterness springing up trouble you, and thereby many be defiled. Verse 16. Lest there be any fornicator or profane person as Esau, who for one morsel of meat sold his birthright. For you know how that afterward, when he would have inherited the blessing, he was rejected. For he found no place of repentance, though he sought it carefully with tears. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவராயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷபுத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். He was rejected even though he wept and then asked for. அவன் தேவனிடத்தில் திரும்ப வந்து கேட்டும் கூட அவன் தள்ளப்பட்டான்.
I don't know how many of you know the story of Esau and Jacob. ஏசா யாக்கோபின் சம்பவம் அந்த சரித்திரம் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. God says, Jacob have I loved, Esau have I hated. ஆண்டவர் சொன்னார், யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். Is there hatred in that God of love? இந்த அன்பின் தேவனிடத்திலே வெறுப்பு உண்டா? How they can say God is love? God is impartial. அதாவது தேவன் இவ்விதமாய் பட்சபாதம் உள்ளவரா? That word, Jacob have I loved, Esau have I hated, means Jacob have I loved, but Esau I have kept aside. அதாவது அந்த யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லும்போது ஏசாவை யாக்கோபை என் பக்கத்தில் வைத்துக் கொண்டேன், ஏசாவை தூரமாக வைத்திருந்தேன். In other words, God did not count him. அல்லது தேவன் அவனை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை ஏசாவை. Because he did not count on God. ஏதனால் தேவனை ஏசா ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. This is very important in your life. இந்த வாழ்க்கையில் மிக முக்கியமானது இது. This is an important lesson for every one of you. நாம் ஒவ்வொருவருக்கும் இது முக்கியமானது. How we have to be careful in choosing, because eternity is waiting for us, either hell or heaven. அதாவது தெரிந்து கொள்ள என்பது மிக மிக முக்கியமானது. நரகமா மோட்சமா? Esau was equal, or in fact he should have been the one to inherit the blessings of God as the firstborn son. தேவனுடைய அந்த சுதந்திரத்துக் கொள்ள ஏசாவும் யாக்கோபும் இணையானவர்கள் தான். You remember I said first promise God gave to Adam and Eve as soon as they sinned, the Son of God is coming to take away the sin. அதாவது முதலாவது வாக்குத்தத்தத்திலே ஆதாமுக்கு மேவாளுக்கு ஆண்டவர் சொன்னது என்னவென்றால் தேவகுமாரன் வருகிறார் பாவத்தை எடுத்து போட. So that Son of God is going to come through Abraham. ஆபிரகாம் மூலமாய் தேவகுமாரன் வருகிறார். So after Abraham, through Isaac. ஆபிரகாமுக்கு பின்பு ஈசாக்கின் வம்சம். Next through Isaac, the next children Esau and Jacob. அதாவது அங்கே ஏசாவும் யாக்கோபும் காணப்படுகிறார்கள். ஈசாவின் So that promise of God to be fulfilled, it has to be through Esau actually. அதாவது உண்மையாகவே தேவனுடைய குறிக்கோள் அல்லது வாக்கு நிறைவேற வேண்டும் என்றால் ஏசாவின் மூலமாக தான் இருக்க வேண்டும். Because he was the firstborn. அவன் தான் முதற் பேரானவன். Through him the Messiah has to come and the whole world will be blessed. அவன் மூலமாக தேவகுமாரன் வெளிப்பட வேண்டும், மேசியா வெளிப்பட வேண்டும், உலகமானது முழுவதுமாக ரட்சிக்கப்பட வேண்டும். Great purpose of God in this man's life. அது தேவ நோக்கம். But Esau, what happened when he went out hunting and when he came, he was very tired. ஏசாவோ வெளியிலே போய் வேட்டையாடி மிக களைப்போடு வருகிறான். And then he came, he saw Jacob making a nice soup. அங்கே யாக்கோபு நன்றாக சூப் வைக்கிறதை பார்க்கிறான், காய்கறி சூப். Give me, I'm hungry. அவன் இவனுக்கும் நல்ல பசி. Then Jacob said, he took hold of the opportunity. He said, யாக்கோபு அதை நல்ல தருணமாக உபயோகித்துக் கொண்டான். You sell me your birthright, you forfeit your birthright, then I'll give you to feed. முதற் பேரானவனுடைய அந்த புத்திர சுவிகாரத்தை எனக்கு கொடுத்து விடு, நான் கொடுக்கிறேன். Right time he struck. சரியான சமயத்தில் அவன் வந்தான். He chose and caught hold of the opportunity. அவன் சரியான சமயத்திலே வைத்து அதை தெரிந்து கொண்டான் சந்தர்ப்பத்தை. He wanted to be a man of blessing. அவன் ஆசீர்வாதத்தின் மகனாய் வாழ விரும்பினான். God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதம். To be a blessing to others. அதாவது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படியாய். Choose God's blessings in your life so that you will be a blessing to others. தேவனுடைய ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், அப்பொழுது நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். Jesus said, I am now hungry, I am going to die. But what is this blessing to me? நான் பசியா இருக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தில் எனக்கு என்ன லாபம்? You take it now. பரவாயில்லை, எடுத்துக்கொள். The right of blessing is yours. அந்த முதற் பேரானுடைய ஆசீர்வாதம் உனக்கு தான். He despised God and his election. அவன் தேவனை அங்கே அவமதித்தான். I don't know how many of you are listening, but I tell you, if you are not listening, you are despising the voice of God in your midst. Why you are sitting here? எத்தனை பேர் இதை கேட்கிறீர்களோ எனக்கு அறிந்து கொள்ள தெரியாது. அப்படி நீ உணர்வில்லாமல் இருப்பாய் என்றால் தேவனுடைய சத்தத்தை நீ அசட்டை பண்ணுகிறாய். I can sense the presence of God. I feel excited because of the prophecy.
அதாவது நான் தேவ சமூகத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். தீர்க்கதரிசன வார்த்தையை உறுதிப்படுத்திட்டு It's in agreement with what the Lord has laid in my heart. தேவன் எனக்குள்ளே கொடுத்த வார்த்தைக்கு அது ஒத்துக்கொள்கிறது. Eternal God is speaking in our midst. நித்திய தேவன் நம்முடைய மத்தியிலே பேசுகிறார். And you are despising the voice of God if you are not listening to the நீ message. இதற்கு செவி கொடுக்காத பட்சத்திலே தேவனுடைய வார்த்தையை அவமதிக்கிறாய். That's what Esau did. He despised what God had for him. அதை தான் ஏசா அவமதித்தான், தேவன் அவனுக்கு வைத்திருந்ததை. He just ate that meal and forgot about his inheritance. அவன் அந்த கூளை வாங்கி சாப்பிட்டு விட்டு எல்லாவற்றையும் மறந்து போனான். He sold his birthright for one morsel of meat. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டவன். Are you living to eat or eating to live? அதாவது நீங்கள் வாழ்வதற்காக சாப்பிடுறீங்களா, சாப்பிடுறதுக்காக வாழ்றீங்களா? Who are all eating to live? அதாவது நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக சாப்பிடுறோம்னு சொல்றவங்க கை தூங்க பார்க்கலாம். Who are all living to eat? யாரெல்லாம் நாங்க சாப்பிடுறதுக்காக தான் வாழ்றோம்? யோசிச்சு பாருங்க. ரெண்டு வித்தியாசம் தான். சாப்பிடும் போதே யோசிங்க. Are you eating to live or are you living to eat? இதை சாப்பிடுறோம் வாழ்வதற்கு, சிலருக்கு நாங்கள் வாழ்வதே சாப்பிடுவதற்கு தான். பெரிய படாக்கானா இன்னைக்கு. ஆமா, நல்ல படாக்கானா இருக்கு. பீஸ் போடுப்பா உங்க பீஸ்லாம் விட்டுறாதீங்க. இந்த வயிற்றுக்காக புத்திர ஸ்வீகாரத்தையே வித்து போட்ட ஒரு ஆளை குறித்து வாசிச்சு அவனை உங்களுக்கு எச்சரிக்கையாக கொடுக்கிறார் ஆண்டவர். God is keeping this person as an example to us, the New Testament believers. இந்த நபரை தேவன் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். Not as Esau, who for one morsel of meat sold his birthright. தன்னுடைய ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டவன். எத்தனை பேர் வீட்டில் போயிட்டு அம்மா அப்பாட்ட கறி இல்லையா, எனக்கு சோறு வேண்டாம், நான் ஹோட்டலுக்கு போகிறேன். கறி சாப்பிட்டே கெட்டு போகிற கிறிஸ்தவ குடும்பங்கள். அங்கே சாப்பாட்டு வேலையில் தான் நிறைய பேருக்கு சண்டை வரும். கேர்ஃபுல்லாக இருங்க. Esau sold his birthright just for one morsel of meat. ஒருவேளை போஜனத்துக்காக ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். Choose life. ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். He despised what God had for him. தேவன் அவனுக்காக வைத்திருந்த அதை அவன் அவமதித்தான். This morning, God said, don't murmur. இந்த காலையில் ஆண்டவர் பேசினார், முறுமுறுக்காதே. In giving to me what I am asking from you. இன்னைக்கு நான் உன்னிடம் என்ன கேட்கிறேன்? உங்களிடத்தில் நான் கேட்கிறத நீங்க கொடுக்கிறதுக்கு முறுமுறுக்காதீங்க. ஆமென். You are despising the call of God. You are despising what God has. தேவனிடத்தில் கேட்பதை நீ அவமதிக்கிறாய். Choose not to be like Esau. அதாவது ஏசாவை போல இருக்க வேண்டாம் என்பதை தெரிந்து கொள். A profane person. ஒரு சிறியதாம் பலவீனமான மனுஷன். That word profane, because of his unholy ways. அதாவது அந்த பலவீனம் என்று சொல்லுவது அவனுடைய அதாவது பரிசுத்த குலைச்சலான நிலவரங்கள். He went and married so many other people. அவன் அநேக மற்ற ஜாதிகளை போய் விவாகம் பண்ணினான். You will go home when you have time, want to study about Esau, read in Genesis 25. அதாவது ஏசாவை பற்றி நீங்கள் வாசிக்க வேண்டும் என்றால் திரும்ப வீட்டுக்கு போய் ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வாசியுங்கள். Why God said, leave your father's house, leave your country, come to the place I will show you. ஆபிரகாமுக்கு சொன்னது, உன்னுடைய தகப்பன் வீட்டை உன்னுடைய தேசத்தை எல்லாம் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. Why God said that? ஏன் தேவன் இதை சொன்னார்? Because all the others in that, they were all idolaters. அங்கே இருந்த அனைவருமே விக்கிரக ஆராதனைக்காரர்கள். Choose not to follow any idol in your life. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு விக்கிரகத்தையும் நீங்கள் வணங்கும்படி தெரிந்து கொள்ள வேண்டாம். What is an idol? What is an idol? அதாவது ஒரு விக்கிரகம் என்றால் என்ன? Anything, my definition, anything that comes between you and God. உனக்கும் நீ ஆராதிக்கிற உன் தேவனுக்கும் இடையில் வருவதுதான்.
Sometimes the wives can be an idol to the husbands. ஒருவேளை சில வேளை உங்களுடைய வீட்டில் உங்க மனைவியே உங்களுக்கு ஒரு விக்கிரகமா இருக்கலாம். Sometimes the husbands can be an idol. ஒருவேளை உங்களுடைய புருஷனுக்கு விக்கிரகமா இருக்கலாம். To many, the children are idols. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு விக்கிரகமா இருக்கலாம். You are missing the house of God. You are missing all the things, attentiveness to God, because of your children. அதாவது உங்களுடைய பிள்ளைகள் நிமித்தமாக தேவனுடைய ஆராதனை இல்லை, தேவ வீடு இல்லை, எல்லாம் ஒண்ணு இல்லை. Anything you allow to come between you and God is an idol. உனக்கும் உன் தேவனுக்கும் இடையில் குறுக்கிடுவது எதுவோ அது ஒரு விக்கிரகம். God told Abraham, come out, Abraham. நீ வெளியே வா என்று அவர் அழைத்தார். Here Esau is despising the call that's given to him. You know, he is going and getting married to all ungodly, filthy people. ஆனால் ஏசாவோ தேவனுடைய தெரிந்து கொள்வதை விட்டுவிட்டு, அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத புற ஜாதிகளை அவன் மணந்தான். Or the word of God says as fornicator. அதாவது விபசாரக்காரனாவது. Right? That's a very dangerous thing. ஒரு ஆபத்தான ஒரு அறிக்கை. Flee fornication, says God's word. அதாவது தேவனுடைய வார்த்தை அதை விபசாரம் என்று அழைக்கிறது. You are committing fornication. You know that? நீ ஒரு விபசாரியா இருக்கிறாய். I will say that you are committing fornication. நான் விபசாரம் செய்கிறோம் என்று சொல்ல முடியும். Pastor, what are you saying? Every time you turn to the mobile or the YouTube and see, looking at all those ugly scenes, filthy scenes, naked photos, it's fornication. Porn. It's called pornography. What is the meaning of pornography? It comes from the Greek word porneia, and that is fornication. Believe me, this is God's word. God will never tell a lie. மொபைலை ஓப்பன் பண்ணி அதில் நீ பார்க்கக்கூடாத ஆபாசமான எல்லா படங்களையும் நீ பார்த்து அந்த ஆபாசத்தினாலே காண்பவைகள் தேவனுக்கு விரோதமான ஒரு விபசாரமாய் காணப்படுகிறது. Listen to me, all young people, boys and girls. வாலிபர்களே நினைத்துக் கொள்ளுங்கள். Cleanse yourself now. அதாவது உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். All your mobiles, throw it away if it is going to destroy you, if it is going to be between you and God. இந்த விதமான மொபைல்களை தயவு செய்து அழித்து விடுங்கள். இது உங்களை அழித்து விடும். That's fornication. அதாவது விபசாரம். Your mind is corrupt. மனதுக்கு கரைப்படுத்தப்படுகிறது. Then the devil will get at the heart. அதன் மூலமாய் பிசாசு இதயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். Enemy doesn't come to the heart immediately. First he comes to the mind and then the heart. சத்துரு முதலாவது இதயத்துக்குள்ளே வந்து விட மாட்டான். உன் மனதை பிடித்து அதை கரைப்படுத்தி அதன் மூலமாய் உள்ளே வருகிறான். Right? First the mind is polluted, then the heart is polluted. The whole life is gone. அதாவது எல்லாவற்றுக்கும் மேல மனது அசுத்தமடையும் போது இருதயம் அசுத்தமடைகிறது. Just close your eyes for a minute. கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோமாக. Every one of you. எல்லாரும் confess to the Lord. I'm sorry, Lord. ஆண்டவரே மன்னியும் என்று அவள் அறிக்கையிடுவோமாக. Give me grace to say no to this, Lord. ஆண்டவரே இந்த விதமான பழக்கத்துக்கு இல்லை வேண்டாம் என்று சொல்லும்படி எனக்கு ஆண்டவரே கிருபையை தாருங்க ஆண்டவரே. Lord, make me clean, Lord. ஆண்டவரே என்னை சுத்தமாக்குங்க. Cleanse me, Lord. என்னை சுத்தப்படுத்துங்க. Wash me with the blood of Jesus Christ. இயேசுவின் இரத்தத்தினால் என்னை சுத்திகரியுங்க. Deliver me from this evil. ஆண்டவரே தீமையிலிருந்து விடுவீங்க ஆண்டவரே. Take away this evil desire. ஆண்டவரே தீமையான விருப்பத்தை எடுத்து போடுங்க. Give me grace to resist the devil, Lord. ஆண்டவரே தேவனுடைய வார்த்தை சொல்லி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Jesus, wonderful Lord. Only you know the secrets of your heart, nobody else. உன் இதயத்தின் ரகசியம் உனக்கு மாத்திரமே தெரியும், யாருக்கும் தெரியாது. God will bring you to judgment. There is a day of judgment, you can't escape. நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த இதயத்தை தேவன் நியாயத்தீர்ப்பை கொண்டு வருவார். So now is the time God is giving you an opportunity. இதுவே தேவன் உனக்கு கொடுக்கிற ஒரு சமயம். To forgive, to cleanse, to wash, to sanctify. ஆண்டவரே என்னை சுத்திகரியும் பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி அவரை நோக்கி நீ வேண்டிக் கொள்வாயாக. Choose the right path. சரியான பாதையை தெரிந்து கொள். Holiness. பரிசுத்தம். Flee fornication first. அதாவது முதலாவது சுத்த இருதயம். You see, to choose the right thing, you have to refuse the bad thing. நீ ஒரு சரியானதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தவறானதை நீ வெறுக்க வேண்டும், தள்ள வேண்டும். God's word says, if you confess our sins, he is just and faithful to forgive us and to cleanse us from all sin. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிக்க சுத்தமாக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He will deliver you completely. அவர் விடுவிப்பார். Right.
Okay? Thank you, Jesus. Choose to get closer to God. தேவனோடு கூட நெருக்கமாக நடப்பதை தெரிந்து கொள். This is devil's tactics. First he will get in the mind, they will completely corrupt, he will ruin you. பிசாசு என்ன செய்வான்? முதலாவது மனதுக்குள்ளே பிரவேசித்து அதற்கு பின்பு இருதயத்துக்குள்ளாக வந்து வாசம் பண்ணி வாழ்க்கையை நாசமாக்குவான். Be careful that the devil doesn't come and build a nest in your mind. பிசாசு நம்முடைய மனதிலே கூடு கட்டாதபடிக்கு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Right. Peter said, when Jesus said, I will build my church, I will give you the keys, Peter thought a world of himself. அதாவது நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவர் பேதுருவிடத்தில் சொன்ன வேளையிலே பேதுரு தன்னை மிக பெருமிதமாக எண்ணிக்கொண்டார். Blessed are thou, Simon, son of Jonah. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். Father has revealed me to you. இதை பிதாவானவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Peter felt very happy about it. பேதுரு அதை குறித்து மிக சந்தோஷப்படுகிறார். Jesus said about going to the cross, Jesus said about going to the cross and dying. இயேசு திரும்ப அவனை பார்த்து, நான் சிலுவைக்கு போய் மரிக்க போன்னு சொன்ன வேளையில, Lord, what is it you are talking? You should not die. ஆண்டவரே என்ன பேசுறீங்க? நீங்க சிலுவையில போய் மரிக்க கூடாது. You know what Jesus said? Okay, Peter, I will fall. No. Get thee hence, Satan. அப்போ பேதுருவை பார்த்து, பரவாயில்ல பேதுருவே, நீ சொன்னது சரிதான், நான் அவங்க கூட வரேன்னு சொல்லல, எனக்கு பின்னாக போ சாத்தான் என்று சொன்னார். He was not rebuking Peter, he was rebuking the devil. Devil was speaking through Peter. அவர் பேதுருவை அவர் அதட்டவில்லை, பேதுருவுக்கும் தனக்கும் இடையில இருந்த பிசாசை அதட்டினார். Get thee hence, Satan. சாத்தானே அகன்று போ. Devil is capturing the mind of Peter. அதாவது பிசாசு பேதுருவின் மனதை பிடிக்கிறான். He will very easily try that way. First he will put the thoughts in your mind. Be careful. உன்னுடைய மனதுக்குள்ளே ஒரு சிந்தையை வைக்கிறான். Bring your mind under the blood of Jesus Christ. அந்த மனதை இயேசுவின் இரத்தத்துக்கு கீழாய் கொண்டு வா. God's word says, resist the devil, he will flee from you. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ பிசாசுக்கு எதிர்த்து நில், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Right? Resist the devil in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுக்கு எதிர்த்து நில். He won't have the ability to stand with you. அதாவது அப்பொழுது நிச்சயமாகவே உனக்கு ஒரு திராணியோடு நீ முன்னேறுவாய். Right? You have to resist, you have to refuse the evil in order to say yes to the things of God. தேவனுடைய நன்மையான காரியங்களுக்கு ஆம் என்று நீ சொல்ல வேண்டும் என்றால் தீமையான காரியங்களை எதிர்க்க வேண்டும், அதற்கு இல்லை வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். Same Hebrews chapter 11, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் verses 24 to 26. 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம். By faith, Hebrews chapter 11, 24 to 26. By faith, Moses, when he was come to years, he refused, you can underline that word, refused to be called the son of Pharaoh's daughter. Why did he refuse? Choosing rather to suffer affliction. He refused in order to choose suffering affliction with the people of God than to enjoy the pleasures of sin for a season, esteeming the reproach of Christ greater riches than the treasures in Egypt, for he had respect unto the recompense of the reward. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அந்த வெறுத்து என்பதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிகமாக்கும் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். Study those words, it's very important. The man Moses, he should have been the king of Egypt. Egypt was world empire at that time. Yesterday we heard about Alexander the Great, who was a emperor of Grecian empire. But before that was the Medo-Persian, and before that Babylonian, before that Assyrian, and before that first and foremost Egyptian. It was very famous world empire. And Moses was
to be the king of Egypt. மோசே வாழ்ந்த காலத்திலே எகிப்து என்பது நாகரிகம் மற்றும் உலகத்திலே மிக பெயர் பெற்ற மிக சக்தி வாய்ந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருந்த ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது. அதிலே வாழ்ந்த மோசே அதற்கு நிச்சயமாகவே ராஜாவாக மாறியிருக்க முடியும். The science and technology were developed like anything. அங்கே எல்லா விதமான விஞ்ஞானங்களும் நாகரிகங்களும் மிக பெயர் பெற்றிருந்தது. Moses was learned in all the wisdom of the Egyptians, says God's word. தேவனுடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம், மோசே எகிப்தின் சகல கலைகளையும் கற்றிருந்தான். He was brought up in the palace. அவன் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவன். Right, and so he should have been the next king. அவன் தான் அடுத்த பார்வோனுக்கு பின்பு ராஜாவா இருக்க வேண்டும். The time came 40 years. ஆனால் 40 வருஷம் he refused to be called the son of Pharaoh's daughter. பார்வோனின் குமாரன் எனப்படுவதை அவன் வெறுத்தான் 40 வயதில். The time came for him to refuse in order to choose. He rather chose the affliction with the people of God than to enjoy the pleasures of sin. அவன் தெரிந்து கொள்ளவும் வெறுக்கவும் வேண்டிய சந்தர்ப்பம் வந்த வேளையில தேவ ஜனங்களோட கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு எகிப்தின் எல்லா விதமான இன்பங்களையும் வெறுத்தான். Don't think that God is there to give you all that you desire. நீங்க Satan is there to do. விரும்புற எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பார் நினைக்காதீங்க. You know what Satan will do? He will give you. He will lift you up, and then from there he will drop you suddenly. And your life will be a ruin. It will be பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? நீ விரும்புறதெல்லாம் கொடுத்து வயத்திக்கிட்டே போயிட்டு திடீர்னு கீழே போட்டுருவான், உன் வாழ்க்கையை அழிக்கும்படியாக. All the celebrities, all those cine actors, actresses and all that. Celebrities. I hate that word. All those celebrities. That's how Satan is giving them glamour. And from there he's dropping. Most of them are broken hearted. They are all committing suicide. Their lives are miserable. That is Satan. That's what he can give. கொண்டாடுகிறோம் இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறோம் என்று சொல்லி இவ்விதமாக உலகத்திலே, அதாவது சினிமா நட்சத்திரங்களும் சினிமாவிலே தொடர்புள்ள மக்களும் எவ்வளவோ உயர்ந்து மேன்மையை கண்டாலும் கடைசியிலே அது அவர்களை நொறுக்கிவிட்டு அவர்களை தற்கொலை செய்தும்படியான நிலை கொண்டு வருகிறது. The President of the United States of America, அமெரிக்கா தேசத்திலே காணப்படுகிற president, all that is coming out. I don't know if you are watching the news. All this, it's so very, I don't want to mention that, so very filthy. அதாவது அநேக தீமையான அசுத்தமான காரியங்கள். The devil will lift you up and then from there drop you. பிசாசு உயர்த்துவான், அங்கே இருந்து கீழே விடுவான். Life will be miserable. அது மிக நிர்பந்தமாய் காணப்படும். But God won't do that. தேவன் அப்படி செய்கிறவர் அல்ல. Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். You see, here Moses is refusing to, in order to choose to suffer identity with the people of God. All that he wanted was not to be the king of Egypt, to be a servant with the people of God. தேவஜனங்களோடு கூட அந்த துன்பங்களை அனுபவிக்கிற அந்த ஒரு அடிமையை போல காணப்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்காக எகிப்தின் எல்லா விதமான மேன்மையும் வெறுத்தான். What's your identity? உங்களுடைய will you identify yourself நிரூபணம் என்ன? As a believer, as a Christ, wherever you are? அதாவது ஒரு கிறிஸ்துவின் விசுவாசியாக நான் இருக்கிறேன் என்பதற்கு உங்களுக்கு எது ஐடி? One thing you remember always, God honors those who honor him. ஒரே ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவனை கனப்படுத்துகிறவனை அவர் கனப்படுத்துவார். That's the Bible promise. We read in 1 Samuel, them that honor me I will honor. முதலாம் சாமுவேல் நாம் வாசிக்கிறது போல என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் தேவன் சொன்னார். Wherever God has kept you, whatever God has given you, when you recognize God and then yield your life totally to a godly living, God will honor you. நீ எங்கே வைக்கப்பட்டிருக்கிறாயோ இந்த நிலவரத்திலே தேவனை வைத்திருக்கிறானோ அந்த இடத்திலே நீ உண்மையாவே தேவனை கனப்படுத்துவாய் என்றால் தேவன் உன்னை கனப்படுத்துவார். That's very important. Moses wanted to identify himself and all the pleasures of sin. In Egypt, he knew it's all temporary. It's all ruining the life, ruining the body, ruining the mind. He said no to that. He chose God, even though it meant suffering. அதாவது அங்கே அவனுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய, மனதுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய, உடலுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அவன் வெறுத்து அது பாடுபடுவதாக இருந்தாலும் அதை அவன் தெரிந்து கொண்டான். I can go on.
இதில் நம்ம அதிகமாக பேச முடியும். But I think your kana is waiting. உங்களுக்கு சாப்பாடு லேட் ஆயிரும். So, choose. தெரிந்து கொள்ளுங்கள். Whom do you want to serve? நீங்கள் யாரை சேவிக்க வேண்டும்? Whom do you want to honor? நீங்கள் யாரை கனப்படுத்த வேண்டும்? Whom you want to live? The one who gave his life for you? உனக்காக தன் ஜீவனை கொடுத்தவரா? Will you live for him? அவருக்காக வாழ்வாயா? He died for you so that you might live. உனக்காக மரித்தார், நீ ஜீவிக்கும்படியாக. Luke's Gospel, chapter 10, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், Jesus is saying there, இயேசு அங்கே சொல்கிறார், 41, 42 verses. 41, 42. Martha, Martha, you are careful and troubled about many things. But one thing, only one thing is needful. Mary has chosen that good part, which shall not be taken away from her, which shall never be taken away from her. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். God is calling you today to choose that good part. அது நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். Which will never be taken away from you. உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. Mary has chosen that. What did she do? மரியாள் அதை தெரிந்து கொண்டாள். என்ன செய்தாள்? Martha was, very cooking and preparing all dishes for Jesus. மார்த்தாள் ஆண்டவருக்காக நல்ல பதார்த்தங்களை எல்லாம் சமைக்கிறாள். But Mary is sitting down there listening to the words of Jesus. மரியாளோ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கிறாள். Martha is coming, Lord, she is complaining. Look at my sister, she is not doing anything. I am preparing good lunch for you, Lord. மார்த்தாள் வந்து அங்கே குறைபடுகிறாள். பாரும், நான் உமக்காக நல்ல சமையலை சமைக்கிறேன், இவளோ இங்கே உட்கார்ந்து இருக்கலாம், உதவி செய்யவில்லை. I got nice crab meat for you, Lord. ஆண்டவரே, உமக்கு நல்ல ருசியான பதார்த்தங்கள், நண்டு வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. I got the big nice chicken thighs, Lord. ஆண்டவரே, கோழியில அந்த கால், நல்ல கால் எடுத்து உங்களுக்கு சமைச்சு வச்சிருக்கிறேன். Right? I am making nice nice soup for you, Lord. ஆண்டவரே, நல்ல சூப் போட்டு வச்சிருக்கிறேன். So many dishes I am preparing. She is not helping me, Lord. ஆண்டவரே, இவ்வளவு நல்ல நல்ல ருசியானதெல்லாம் நான் சமைக்கிறேன் ஆண்டவரே, உதவி செய்ய மாட்டேன்றா. She is sitting down there. Tell her to come and help me. தயவு செய்து வந்து எனக்கு உதவி செய்ய அனுப்புங்க ஆண்டவரே, சொல்லுங்க. Forget about your cooking. Jesus is saying. Right? ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீ என்ன சமைக்கிற எனக்கு தெரியும். Mary has chosen to listen to me. மரியாளோ என்னிடத்திலே கேட்பதை தெரிந்து கொண்டாள். She has chosen to listen to me. எனக்கு செவி கொடுப்பதை அவள் தெரிந்து கொண்டாள். Are you listening to the voice of God? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறீங்களா? Are you choosing to obey God's word? நான் தேவனுடைய வார்த்தையை அதை கேட்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். Mary has chosen that good part which will never be taken away. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். God has been speaking to you young people because God has set you for some purpose. தேவன் உன்னை முக்கியமான நோக்கத்துக்காக வைத்திருக்கிறபடியால், so it's your responsibility. You have to do. Nobody else can do. அதாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார், உனக்காக மற்றவர்கள் அல்ல. Years ago, one young man was applying for college admission. பல வருடங்களுக்கு முன்பு கல்லூரியிலே படிப்புக்கு இடம் வேண்டும் என்று சொல்லி ஒரு வாலிபன் வந்தான். Right. And then he went and asked the principal. அவன் போய் அந்த தலைமையா இருக்கிறவரை பார்த்து கேட்டான். He got marks. He saw the principal saw the marks and said, no, we can't. It's all full. அதாவது மார்க் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ரெடி ஃபுல் ஆயிருச்சு, கொடுக்க முடியாது. He tried to, the boy tried to argue, sir, so and so got. அதாவது அந்த தலைவரை பார்த்தவன் கேட்டான், அவங்க தெரியும் இவங்க தெரியும் அப்படி எல்லாம் கேட்கான். Don't argue with me, the principal. அப்ப அவர் சொன்னா, என்கிட்ட தர்க்கம் பண்ணாத. And then the boy didn't know what to do. பையனுக்கு என்ன செய்யணும் தெரியல. Sir, I beg you, sir. ஐயா, நான் பிச்சை போடுங்கன்னு கேட்கிறேன். You know what the principal said? அப்ப அந்த தலைவர் என்ன சொன்னா தெரியுமா? Begging is not enough, man.
நீ இப்படி பிச்சை கேட்கறது மாத்திரம் போதாது. If you want college seat, you have to score good marks, that's all. அதாவது நல்ல மார்க் வாங்கி இருக்கிறேன், உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். So many are like that, begging God. அதாவது இவ்விதமா ஆண்டவரை பார்த்து பிச்சை கேட்கல. When you what you have to do, you are failing to do. அதாவது நீ எதை நிறைவேற்ற வேண்டுமோ அதை செய்யவில்லை. If that student had studied well and got good marks, automatically you would have got the seat there. நீ நல்லா படிச்சு நல்ல மார்க் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா பிச்சை கேட்காம நல்ல இடம் கிடைச்சிருக்கும். No need to beg the principal or anybody. நீ யாரையும் பிச்சை கேட்க தேவையில்லை. Same way in your life. அதே விதமாக உன் வாழ்க்கையிலும் choose the right path that God is speaking to you about. தேவன் உனக்கு வைத்திருக்கிறதை நல்ல பாதையை தெரிந்து கொள். Remember to refuse first unwanted things that are going to destroy your soul, things that are going to come between you and God, things that are going to rob you of your blessings. Choose that which God உன்னை அழிக்கக்கூடிய தேவையில்லாதவர்களை வெறுத்துவிட்டு உன்னை தேவனுக்கு தூரமாய் கொண்டு போகல வெறுத்துவிட்டு தேவ ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியாதபடி உன்னை தடுக்கிற எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு நீ தேவனை தெரிந்து கொள். Shall we bow our heads? தேவ சமூக தலைகளை தாழ்த்துவோமாக. Just 1 minute silent. ஒரு நிமிஷம் மௌனமாய் இருப்போம். Between you and God, me and God. நானும் என் தேவனும், nobody else. வேற யாரும் அல்ல. Because God knows all your secrets. God knows all the secrets about you. உன்னை குறித்த எல்லா ரகசியங்களும் உன் தேவனுக்கு தெரியும். Not your friends, not your family members. உன்னுடைய நண்பர்களுக்கு தெரியாது, குடும்பத்தாருக்கு தெரியாது. Only God knows, and He will bring you to judgment. தேவனுக்கு மாத்திரம் தெரியும், அது நியாய தீர்ப்பிலே கொண்டு வரப்படும். That's what the wise man, even Solomon said. அதான் நீ அதாவது ஞானியாகிய சாலமோன் சொன்னான். There is a day of judgment. ஒரு நியாய தீர்ப்பு நாள் உண்டு. So fear God. தேவனுக்கு பயப்படுவாயாக. Choose the right thing. சரியானது தெரிந்து கொள். Just tell the Lord, Lord, I'm sorry. மௌனமாய் தேவனோடு கூட You are speaking to me. You are dealing with me. ஆண்டவரே நீங்க என்னோடு இடைப்படுறீங்க, என்கிட்ட பேசுறீங்க. You know my weaknesses. என்னுடைய பலவீனம் உங்களுக்கு தெரியும் அப்பா. In your grace, help me to overcome these weaknesses. ஆண்டவரே இந்த பலவீனத்தை மேற்கொள்ள உம்முடைய கிருபையினால் எனக்கு உதவி செய்யுங்க. To be a changed man. ஒரு மாறின மனிதனாய் இருக்கும்படி. To be filled with the Spirit, Lord. ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய் இருக்கும்படி. To refuse the evil, Lord. தீமையை வெறுக்கிறவனாக, வேண்டாம் என்று சொல்கிறவனாக. To choose that which is good from you. உம்மிடத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட நன்மையை தெரிந்து கொள்கிறவனாக. Help me, Lord. தேவனே எனக்கு உதவி செய்யுங்க. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Thank you, Lord. Gracious Father, we just thank you for the hearts that are open to you. கிருபையுள்ள பிதாவே, இப்பொழுதும் தங்கள் இருதயங்களை திறந்து கொடுத்தவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, you are interested in all these young people. ஆண்டவரே இந்த எல்லா வாலிபர்கள் மீதும் ஆண்டவரே அவர்கள் மீது நீர் உண்மையாகவே உற்சாகம் உள்ளவராய் இருக்கிறீர். You not only created the stars, but you have created all these young people, Lord. ஆண்டவரே நீர் நட்சத்திரங்களை மாத்திரமல்ல ஆண்டவர் இவர்கள் இந்த வாலிபர்கள் எல்லாம் உருவாக்கினீர் ஆண்டவரே. It's not by accident they are here. ஆண்டவரே தற்செயலாக இவர்கள் இங்கே இல்ல. You have brought them here. உம்முடைய நோக்கத்தில் இருக்கிறார்கள். You have brought them here. நீங்கள் அவரை கொண்டு வந்திருக்கிறீர்கள். You are speaking to them. அவளோடு நீங்கள் பேசுறீங்க. Help them, Lord, give them the encouragement and the faith to believe you, to take you at your word. ஆண்டவரே உம்முடைய பக்கமாய் வரும்படியாக தைரியம் அடையும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க. So that you will accomplish your purpose in their lives. ஆண்டவரே உம்முடைய நோக்கம் அவர்களுக்குள்ள நிறைவேற்றப்படும்படியாய் In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும் பொழுது